கோயிலில் வீட்டிருக்கும் எங்களுடைய குலை தெய்வம் கேப்டன் இருக்கும் திசை நோக்கி வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். என்னுடைய பேச்சில நிறை இருந்தா எடுத்துக்கீங்க, குறை இருந்தா மன்னிச்சுக்கீங்க. எப்படி எறும்பானது சர்க்கரையும் மணலையும் கலந்து வைத்தால் மணலை தவிர்த்து சர்க்கரையை உண்ணுகிறதோ, எப்படி அன்ன பறவையானது பாலையும் தண்ணீரையும் கலந்து வைத்தால் தண்ணீரை தவிர்த்து பாலை பருகுகிறதோ, எப்படி காந்தமானது இரும்பு தூளையும் மரத்தூளையும் கலந்து வைத்தால் மரத்தூளை தவிர்த்து இரும்பு தூளை கவருகிறதோ, அதுபோல என்னுடைய பேச்சில நிறை இருந்தா எடுத்துக்குங்க, குறை இருந்தா மன்னிச்சுக்குங்க. இந்த ஆர்ப்பாட்டம் கேப்டன் அவருடைய ஆசியுடன் எங்களுடைய தென்னகத்து ஜான்சி ராணி அந்நியார் அவருடைய ஆணைக்கு இணங்க இங்க திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தில் எரியோடுல மிக சிறப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்து கொடுத்த எங்களுடைய கழக செயலாளர்கள் அண்ணன் சிவா அவர்களுக்கும் அண்ணன் மாதவன் அவர்களுக்கும் முதல் கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்த ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக வார்டு கழக மாவட்ட அணி நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட சார்பணி நிர்வாகிகள் மற்றும் மாநில அணி நிர்வாகிகள் மற்றும் இவற்றுக்கெல்லாம் மேலாக எங்களுடைய கழக மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் இப்பகுதியை சார்ந்த பொதுமக்கள், எங்களுடைய கூட்டணி கட்சியை சார்ந்த நண்பர்கள் என்ன பேசுறாங்க அப்படின்னு ஆங்காங்கே ஒட்டு கேட்டுக் கொண்டிருக்கும் பில்லு முள்ளு கருணாநிதி கட்சியை சார்ந்த நண்பர்களே, இவற்றுக்கெல்லாம் மேலாக காவல்துறைக்கு தனி மரியாதை ஏற்படுத்தி கொடுத்தவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய காவல்துறைக்கு தனி மரியாதை ஏற்படுத்தி கொடுத்திய கேப்டன், அந்த காவல்துறையை சார்ந்த அதிகாரிகளே, பத்திரிகை நண்பர்களே, வியாபார பெருமக்களே, இந்த பகுதியை சார்ந்த பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இன்றைக்கு 3 அத்தியாவசியமான விஷயங்களுக்காக இந்த ஆர்ப்பாட்டம். முதல்ல ரேஷன் பொருட்கள் சரிவர கிடைக்கல. உணவுத்துறை அமைச்சர் இந்த மாவட்டத்தை சார்ந்தவர் திரு ஆர் சக்கரபாணி அவர்கள் 1996 இருந்து இன்றைய வரைக்கும் கிட்டத்தட்ட 6 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் இன்றைக்கு உணவுத்துறை அமைச்சர். 35,169 ரேஷன் கடை இருக்கு தமிழ்நாடு முழுவதும். இந்த ரேஷன் கடையில சரிவர பொருள் கிடைக்குதா அப்படின்னா இல்ல. இந்த மாசம் போனா அடுத்த மாசம் வாங்குறான். பருப்பு கேட்டா பருப்பு இல்லைங்கிறான். பாமாயில் ஆயில் கேட்டா ஆயில் இல்லைங்கிறான். சுகர் மட்டும் இருக்கு, சர்க்கரையை மட்டும் வாங்கிட்டு போங்கிறான். சர்க்கரை வச்சு சாப்பிட முடியுமா? சோறு பொங்கி சாப்பிட முடியுமா? இதெல்லாம் ஏன் உங்க கண்ணுக்கு தெரியல திரு சக்கரபாணி அவர்களே? நீங்க தானே உணவுத்துறை அமைச்சர். இல்ல பொங்கலுக்கு நீங்க பொருள் கொடுத்தீங்களே, எப்படி இருந்துச்சு அந்த பொருள் திரு சக்கரபாணி அவர்களே? போன வருடம் நினைக்கிறேன். எப்படி இருந்தது அந்த பொருள்? பூச்சியாக அந்த சர்க்கரை, அந்த பாயாசம் செய்யக்கூட அந்த வெள்ளம் எவ்வளவு மட்டமா இருந்தது. இப்படி ஒரு தொகுப்பு பொருளை நாங்களா கேட்டோம், நீங்க தானே கொடுத்தீங்க. இந்த வருஷம் ஏதோ பணமா கொடுத்துட்டாங்க. என்னமும் போங்க, எப்படியும் போங்க அப்படி. ஏன்னா இவங்க மக்களுக்கான அரசே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் கொள்ளை அடிக்கிற அரசு. எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் அவங்களுக்கு அதுல லாபம் வர்றதான்னு பார்ப்பாங்க. அப்ப இந்த மாவட்டத்தை சார்ந்த அமைச்சர் அவர்கள் ஏன் ரேஷன் பொருளை சரியா கொடுக்கல கேட்டா டெண்டர் விடலங்கிறாங்க. நீ டெண்டர் விட வேண்டியதானே? இதை விட உனக்கு வேற என்ன? வார்த்தையில சொன்ன வழக்கு, சைகையில சொன்ன வழக்கு கிடையாது. ஐபிசி 511. இதை விட உனக்கு என்ன வேலை? உனக்கு ஸ்டாக் இல்லைன்னு தெரியுதுல்ல? ஸ்டாக் இல்லைன்னு தெரியுதுல்ல? அப்ப அந்த ஸ்டாக் டெண்டர் விடணும்ல?
உனக்கு என்ன வேலைங்கிற அதை செய்யணும்ல. உனக்கு தான் அந்த வேலையை விட்டு நடிகைகளை பார்க்கிற வேலையா இருக்க. ஏய் நான் சொல்லலப்பா, பத்திரிக்கை சொல்லுதுப்பா. நான் சொல்லல, எல்லாத்துக்கும் ஆதாரத்தை வச்சு தான் பேசிட்டு இருக்கோம். நீ எங்க வேணாலும் போ, பெயில்னு ஒண்ணு இருக்கு, ஜெயிலுன்னா பெயில்னு ஒண்ணு இருக்கு. கேப்டன் எங்களை அந்த மாதிரி தான் வளர்த்திருக்கிறாரு. ரைட்டுனா ரைட்டு, தப்புனா தப்பு, வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு. ஏன்னா மக்களுக்கு உனக்கு என்ன செய்யற வேலையை விட்டு வேற என்ன வேலை உனக்கு? நீ அதை சரியா செய்ய வேண்டியது தானே. அரிசி இல்ல, பருப்பு இல்ல, அப்ப அந்த டெண்டரை முதல்ல விட்டுருக்க வேண்டியது தானே. ஏன் விடல? டாஸ்மார்க்ல சரக்கு இல்லைன்னா மட்டும் உடனே சரக்கை இறக்க தெரியுதுல உனக்கு. டாஸ்மார்க்ல சரக்கு இல்லைன்னா உடனே இறக்க தெரியுது இல்ல சரக்க. அப்ப மக்களுக்கு ஏன் அரிசி பருப்பை ஏன் கொடுக்க மாட்டுக்க? டெண்டர் விடலங்கிறாங்க. அங்க 1008 காரணத்தை வேற சொல்றாங்க. அப்போ மக்கள் நீங்க தான் இதை யோசிக்கணும். 40 எம்பி கிடைச்சிட்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஜெயிச்சிட்டு இப்ப மக்களுக்கு அவங்க கொடுத்த பரிசு இந்த மின் கட்டண உயர்வு. இந்த மின் கட்டண உயர்வு கேட்டா அதிமுக மத்திய அரசோட உதய மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உதய மின் திட்டம்னா என்ன? 80,316 கோடி இருந்த கடனை இன்னைக்கு 1,20,000 கோடியா ஆக்கியிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம். அந்த உதய மின் திட்டத்தில் அவன் 4-5 பரிந்துரை பண்றாங்க. நீ அந்த பரிந்துரையை ஏன் செய்யல? அந்த கடனை மின் உற்பத்தி பகிர்மான கழகம் 70% அடைக்கணும், 30% மத்திய அரசு அடைக்குதுன்னு சொல்றாங்க. நீங்க ஏன் அந்த கடனை அடைக்கல? ஒரு யூனிட் உற்பத்தி செலவை நீங்க என்ன செலவு பண்றீங்களோ அதை நீ மக்கள்கிட்ட வாங்குன்னு சொல்றாங்க மத்திய அரசு. பக்கத்துல கேரளாவில், ஆந்திராவில், ஒரிசாவில், குஜராத்தில் 6 ரூபாய் 5 ரூபாய்க்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறத நீ ஏன் 8 சொச்சத்துக்கு வாங்குற? ரூபாய் 8 சொச்சத்துக்கு ஏன் நீ வாங்குற? அதுலயே 2 ரூபாய் சொச்சம் அதிகமா கொடுத்து வாங்குறிய. ஏன் வாங்குற? இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு 5 கம்பெனி அந்த மின் கொடுக்கறாங்க, விலைக்கு கொடுக்கறாங்க. மதுரை கார்பரேஷன் இப்படின்னு ஒரு 4-5 கம்பெனி கொடுக்கறாங்க. அதுல அதிகமா விலை கொடுத்து வாங்குறாங்க. ஏப்ரல் மேல காற்றாலையும் சோலாரும் கொடுக்கிற அந்த யூனிட்டை வாங்க வேண்டியதான 3 ரூபாய்க்கு கொடுக்கறாங்கல்ல, நீ அதை வாங்க வேண்டியதானே. அதையே நீ வாங்க மாட்டுக்க. அதை விட்டுட்டு தூத்துக்குடி அனல் நிலையத்தில் நிலக்கரியில செய்யற அந்த மின்சாரத்தை 5 சொச்சத்துக்கு வாங்குற. அப்ப உதய மின் திட்டத்தில் என்ன சொல்றாங்க? உன்னுடைய உற்பத்தி செலவை, ஒரு யூனிட்டுக்கான உற்பத்தி செலவை நீ மக்களிடம் வசூல் பண்ணிக்க சொல்றாங்க. நீ ஏன் அதை செய்ய மாட்டுக்க? அடுத்து என்ன சொல்றாங்க? இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஃபீடர், அதாவது வீட்டுக்கு போற மின்சாரத்தை, தொழிற்சாலைக்கு போகக்கூடிய மின்சாரத்தை, விவசாயத்துக்கு போகக்கூடிய மின்சாரத்தை தனித்தனியாக பிரிச்சு கொடு. ஏன் செய்ய மாட்டேங்க? ஏன் செய்ய மாட்டேங்க? அதே போல இன்றைக்கு விவசாயத்துக்கு உபயோகப்படுத்துற அந்த மோட்டார் எல்லாம் குறைஞ்ச சக்தியில் இருக்கு. அதை கூடுதல் சக்தியை உருவாக்கி அதுல நீங்க மின்சாரத்தை சேகரிக்கணும்ல, அதுவும் கிடையாது. இன்றைக்கு பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த உடனே அவங்க 2-3 முறை மின்சாரத்தை உயர்வு ஏத்திட்டாங்க. அதாவது கடந்த வருஷத்துக்கு முந்தின வருஷம் 11/9/2022 கட்டண உயர்வு 26.73%, 200 யூனிட் வரை அவங்க உயர்த்திருக்கிறாங்க. 300 யூனிட் வரை 15.30% அவங்க ஏத்தி இருக்கிறாங்க. 400 யூனிட்டுக்கு 295 ரூபாய் 7.94% ஏத்தி இருக்கிறாங்க. இப்படியே ஒரு 900 யூனிட் வரை 1130 ரூபாய் 35% ஏத்தி இருக்கிறாங்க. இது எப்போ? 11/9/2022. இப்போ 15 ஜூலை மாசத்துல இந்த ஐயா மாண்புமிகு முதலமைச்சர்
உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அந்த அம்மையாரும் எங்களுடைய கேப்டனும் இன்னைக்கு இருந்திருந்தா உங்களுக்கு அம்மையாரும் கேப்டனும் மட்டும் உயிரோடு இருந்திருந்தா நீங்க முதலமைச்சர் ஆயிருக்க முடியுமா? முடியாது. உங்களுக்கு நேரம் நல்ல நேரம். இந்த முதலமைச்சர் அன்னைக்கு காலை உணவு திட்டம் அப்படின்னு ஒண்ணு அறிவிச்சிட்டு பின்னாடி ஒரு ஆப்பையும் வைக்கிறார். திரும்பவும் மின் கட்டண உயர்வு, மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிவிப்புன்னு சொல்லிட்டு என்ன கிட்டத்தட்ட யூனிட் 2 மாதங்கள் 0 to 400 பழைய கட்டணம் 4.60 ரூபாய், புதிய கட்டணம் 4.80, உயர்வு 20 பைசா. அதே போல 401 இருந்து 500 வரைக்கும் 30 பைசா உயர்ந்துச்சு. 501 இருந்து 600 வரைக்கும் 40 பைசா. 601 இருந்து 800 வரைக்கும் 45 பைசா. சொல்றது ஈஸியா இருக்கும் 30 பைசா 45 பைசான்னு. ஆனா பணம் கட்டும் போதுதான் தெரியும் அவன் எவ்வளவு சும்மா தோராயமா சொல்றான். வாங்குறது அநியாயமா வாங்குறான், அநியாயமா வாங்குறான். அவன் 221 தேர்தல் அறிக்கையில ஒண்ணு சொன்னாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் எப்ப சொன்னாங்க தெரியுமா? 8/3/2021 13/3/2021 505 தேர்தல் அறிக்கையில சொன்னாங்களே, அந்த தேர்தல் அறிக்கையில மாதம் மாதம் மின் கட்டணம் கணக்கு எடுக்கப்படும் ஒரு தேர்தல் அறிவிக்கையை சொன்னீங்கல்ல, சொன்னீங்க. செஞ்சீங்களா? செஞ்சீங்களா? நீங்க மாதம் மாதம் ஸ்லாப்ப கொடுத்தீங்களா? நீங்க தேர்தல் அறிக்கையில சொன்னீங்களே, பொய்யான வாக்குறுதிகளை ஏன் கொடுக்கறீங்க? வெட்கமா இல்ல? பொய்யான வாக்குறுதிகள் எடுத்து ஏன் ஓட்ட நீங்க வாங்குறீங்க? மகளே, நீங்க இதை புரிஞ்சுக்கணும் மகளே. அன்னைக்கு சொன்னீங்கல்ல, ஏன் மாதம் மாதம் ஸ்லாப் கொடுக்கல? மாதம் மாதம் இப்ப கொடுக்க வேண்டியதானே? நீங்க மாதம் மாதம் மின் கட்டணம் கேட்க வேண்டியதானே, கொடுக்க வேண்டியதானே? இதை விட ஒரு பெரிய கேவலம் என்ன தெரியுமா? அந்த துறையில கொண்டு போய் ஊழல் வழக்கில் சிக்கிய செந்தில் பாலாஜி அவர்களை மின்சாரத்துறை அமைச்சராக ஆக்கினார் இவர். ஏன் இவங்க தான் அவன் மேல வந்து வழக்கே போட்டது. கண்டக்டர் வேலை, அந்த வேலை, இந்த வேலைக்கெல்லாம் இவர் நிறைய பணம் வாங்கிட்டார் சொல்லி வழக்க போட்டது நீங்க தானையா? திமுக தானே வழக்கு போட்டுச்சு. அப்படி போட்டு இவரும் மின்சாரத்துறை அமைச்சராக ஆக்கினாங்க. இன்னைக்கு என்னாச்சு? புழல் ஜெயில இருக்கிறாரு, கேரட் அல்வா நல்லா சாப்பிட்டு இருக்காருங்கிறாரு, ஆனா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் இருக்காருங்கிறாங்க. அவரு இந்த மின் மீட்டர் வாங்கினதுல 4500 கோடி ரூபாய் ஊழல். எல்லாமே ஆதாரத்தோட தான் பேசுறோம். நாங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தொண்டர்கள் எப்படி எங்க கேப்டன் ரமணா திரைப்படத்துல புள்ளி விவரமா சொல்லுவாரோ, அதே மாதிரி நாங்க புள்ளி விவரமா தான் சொல்லுவோம். இது பொய் கிடையாது, உண்மை. உண்மை. ஊழலின் உச்சக்கட்டத்தில் இருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப அந்த செந்தில் பாலாஜி மின் மீட்டர்ல 4500 கோடி ஊழல். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், வாட்சி மேட்டர், நாங்க வாட்சி மேட்டர்ல தூக்கி உள்ள போட்டாங்க. இன்னைக்கு அவர் நேரம் சரியில்லை. ஒரு வாட்சினாலே அவருடைய வாழ்க்கை இன்னைக்கு போயிச்சப்பா. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தாரு, மின்துறை அமைச்சர். ஜூலை 19ஆம் தேதி 2023 ரமணா புள்ளி விவரமா சொல்றேன். தங்கம் தென்னரசு அவர்கள் அன்றைக்கு தான் மின்துறை அமைச்சரா பதவி ஏற்றார். தங்கம் சொன்ன தங்கமான வாக்குறுதி என்ன தெரியுமா? தங்கம் சொன்ன தங்கமான வாக்குறுதி என்ன தெரியுமா? ஸ்மார்ட் மீட்டரை இப்போ நாங்க கனெக்ஷன் கொடுக்கிறோம். தமிழ்நாடு முழுதும் ஸ்மார்ட் மீட்டரை நாங்கள் கொடுத்து கூடிய விரைவில் மாதம் மாதம் மின் கட்டணம் கற்ற வழிவகை செய்வோம்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? திரு தங்கம் தென்னரசு அவர்களே, இன்றைக்கு நான் கேட்கிறேன், எரிவோடுல இருந்து கேட்கிறேன், எப்படினாலும் இந்த செய்தி அவங்களுக்கு போகும். அண்ணன் சக்கரபாணி மூலமாக
எப்படியும் தங்கம் தென்னரசு அவர்களுக்கு போகும். அப்போ மாசம் மாசம் மின் கட்டணம் சொல்றீங்களே, ஏன் இப்படி பொய்யான வாக்குறுதி எல்லாம் கொடுத்து மக்கள் தலையில ஏன் இப்படி பெரிய சுமையை நீங்க ஏத்துறீங்க? அவங்க பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துறாங்க. ஒரு 10,000 ரூபாய் வருமானம் வந்துச்சுன்னா இன்றைக்கு மின்சாரத்துக்கே 1,500 ரூபாய் 2,000 ரூபாய் கட்ட வேண்டியிருக்கு. அவங்க எப்படி குடும்பம் நடத்த முடியும்? அவங்க எப்படி குடும்பம் நடத்த முடியும்? வாடகை கொடுக்க முடியுமா? இல்ல ஒரு நோயின் வந்த ஆஸ்பத்திரிக்கு போக முடியுமா? இல்ல பள்ளிக்கூடத்துக்கு பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியுமா? ஏன் இப்படி சுமையை ஏத்துறீங்க? கேட்டா இவனுங்க உடனே சொல்லிடுவானுங்க, கடந்த ஆட்சி அதிமுக ஆட்சியும் மத்திய அரசும் தான். இவனுக்கு கக்கூசு போகலனா கூட அவனதையா சொல்லுவானுங்க. மக்களை ஏமாத்துறாங்க. மக்களே உங்களெல்லாம் ஏமாத்துறாங்க. தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கீங்க. ஒரு அமைச்சரே பேசியிருக்காருல, 30,000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணாங்க அப்படின்னு யாரு பேசினா? உங்கள்கிட்ட நிதி அமைச்சரா இருந்த திரு PTR பழனிவேல் ராஜன் பேசினார்ல, அந்த ஆடியோ எல்லா பக்கமும் வந்தது. இன்றைக்கு உங்க பையனும் உங்க மருமனும் 30,000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணாங்கன்னு வந்துச்சு. நான் சொல்லல, திரு PTR பழனிவேல் ராஜன் சொன்னாரு. அவர் மேல நீங்க நடவடிக்கை எடுத்தீங்களா? அவர் மேல நீங்க நடவடிக்கை எடுத்தீங்களா? அப்போ ஏன் இப்படி பொய்யான வாக்குறுதிகள் நீங்க கொடுக்குறீங்க? இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் மக்களே, புரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த காவேரி நீர் இன்னைக்கு தமிழக விவசாயம் ரொம்ப மோசமா இருக்கு. காரணம் இவன் சொன்னா மும்முனை மின்சாரம் நாங்க அப்படியே கரெக்டா கொடுத்துட்டு கொடுக்கறாங்களா? கொடுக்கல. கரண்டும் ஒழுங்கா கொடுக்கறது இல்ல, வீட்டுக்குள்ள கரண்டும் கொடுக்கறது இல்ல, விவசாயத்துக்கு மின்சாரத்தையும் கொடுக்கறது இல்ல. ஆனா விலையை மட்டும் ஏத்திட்டு போயிடுறானுங்க. இந்த காவேரியில மும்மனை விவசாயிகளுக்கு கொடுக்கறாங்களா? ஆனா கேட்டா மட்டும் அந்த ஒரு விளம்பரத்துக்கு 50,000 மின் இணைப்பு விவசாயிகளுக்கு இலவசம் கொடுத்தீங்களா? சும்மா ஒரு போட்டோவுக்கு ஒரு டிவிக்கும் போச கொடுத்துட்டு போயிடுவாரு. இப்ப இருக்கிற முதலமைச்சர் எங்களை மாதிரி நானாவது கேப்டனாவது சினிமாவில் மட்டும்தான் ஐயா நடிச்சோம். திரு ஸ்டாலின் அவர்கள் வாழ்க்கையிலேயே நடிச்சிட்டு இருக்கிறார். வாழ்க்கையிலேயே நடிச்சுக்கிட்டு இருக்காரு. மேக்கப்பை போட்டு விக்க வச்சுக்கிட்டு இருக்கு. 26ல உங்களுக்கு 26ல வச்சுக்கிறோம். என்ன அப்போ அந்த காவேரி நதி நீர் வராததற்கு யாரு காரணம்? இவங்க தான் காரணம். திரு மு கருணாநிதி அவர்கள் தான். கலர் டிவி கலைஞர். இறந்து போனவர்களை பத்தி நம்ம பேசக்கூடாது. இருந்தாலும் எங்களுடைய பாச பெயரை அழைத்து நாங்கள் அவரை அழைக்கின்றோம். கலர் டிவி கலைஞர் அவர்கள். அவர் ஆட்சிக்கு வந்த உடனே 1969 ஆட்சிக்கு வந்தார். அப்போ அந்த காவேரி எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடகு மாவட்டத்தில் பிரம்மகிரிங்கிற ஒரு இடத்துல தலைக்காவேரிங்கிற ஒரு முக்கியமான இடத்துல இருந்து அந்த காவேரி அங்க இருந்து இங்க வருது. அப்போ மைசூர் மாகாணத்துக்கும் சென்னை மாகாணத்துக்கும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. 2 மாகாணமும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்தை எப்ப போடுறாங்கன்னா 1924 இருந்து 1974 வரைக்கும் போடுறாங்க. 50 வருஷம் அந்த ஒப்பந்தத்தை போடுறாங்க. 74ல ஐயா கலர் டிவி கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறாங்க. ஐயா கலர் டிவி கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அந்த ஒப்பந்தத்தை ரினிவல் பண்ணணும். பண்ணல. ரினிவல் பண்ணணுமா வேண்டாமா? இப்ப நம்ம ஒரு வீட்டுல இருக்கிறோம்னா ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம், ஒரு வாடகைக்கு இருக்கோம், 11 மாசம் நம்ம அக்ரிமெண்ட் போட்டோம்னா அடுத்த ஒரு அக்ரிமெண்ட் நம்ம ரினிவல் பண்ணணும்ல. ஏன் நீங்க பண்ணல? 56ல அவன் ராணுவ பயிற்சி எடுத்தான். அதுக்கு இவர் சொல்லல. யாரு? இலங்கையில இருந்து வந்தவன் ராணுவ பயிற்சி எல்லாம் எடுத்தாங்க கச்சத்தீவுல. அங்கேயும் அவங்க மறுப்பு தெரிவிக்கல. அது வர்ற கச்சத்தீவு அப்புறம் வர்ற இவங்க அந்த அக்ரிமெண்ட்டை ரினிவல் பண்ணல. அம்மையார் அவர்களுடைய முயற்சியினால், ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய முயற்சியினால் காவேரி ஒழுங்காற்ற குழு அப்படின்னும் காவேரி ஆணையம் ஒன்றும் அப்போது அமைக்கப்பட்டது.
2013 அம்மையார் அவருடைய முயற்சினால் மத்திய அரசியல் நாளிதழில் அந்த கெசட்ல தமிழ்நாட்டுக்கு 419 டிஎம்சி தண்ணியை நீ கொடுக்கணும்னு அம்மையார் அவர்கள் ஊர்ஜிதப்படுத்தினாங்க. அம்மையார் அவர்கள் காவேரிக்காக மெரினா பீச்ல உண்ணாவிரதம் இருந்தாங்க. உங்களை மாதிரி பொய்யா போய் உண்ணாவிரதம் இருக்குல்ல. திரு கலர் டிவி கலைஞர் அவர்கள் 2008 2009 மே மாசம் போய் உட்கார்ந்தார இலங்கை தமிழர்களுக்காக. தலையில ஒண்ணு, கால் மாட்டுல ஒண்ணு, அந்த மாட்டுல ஒண்ணு, இந்த மாட்டுல ஒண்ணு. யார சொல்றேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். புரிஞ்சா புரிஞ்சுக்குங்க, புரியலன்னா விட்டுருங்க. காலையில 1.5 இட்லியை மிக்சியில போட்டு அடிச்சு சாப்பிட்டு வந்துட்டு இங்க உண்ணாவிரதம் உட்கார்ந்துக்கிட்டு, அப்புறமா இலங்கையில கனரக தாக்குதல் நின்னுச்சுன்னு இவருக்கு வந்துச்சா மெசேஜ், உடனே உண்ணாவிரத்தை வாபஸ் வாங்கிட்டு போயிட்டு. அப்படி கிடையாது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காவேரி நதி நீருக்காக எத்தனை நாள் உண்ணாவிரதம் இருந்தாங்க உங்களுக்கே தெரியும். அப்போ அந்த காவேரி நதி நீரை ஏன் நீங்க சரியா நீங்க வாங்கி கொடுக்கல? நீங்க கூட்டணியில தானே இருந்தீங்க. காங்கிரஸோட கூட்டணியில இருந்தீங்க, மத்தியில பிஜேபியோட கூட்டணியில இருந்தீங்க. 16 வருடங்கள் நீங்க மத்தியில கூட்டணியில இருந்தீங்க. சுமார் 30-31 வருஷம் மாநிலத்தை ஆட்சி செஞ்சிருக்கிறீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் காவேரி நதி நீரை சரியான முறையில் வாங்கி கொடுக்கல? அரசியல். இன்னைக்கு உங்க கூட்டணி கட்சி தான் அங்க இருக்கு, காங்கிரஸ் தான் அங்க இருக்கு. வாங்கி கொடுக்க வேண்டியதானே? உங்க கூட்டணி கட்சி தலைவர் பப்ளு திரு ராகுல் காந்தி அவர்கிட்ட சொல்லி கேட்டு வாங்கி கொடுக்க வேண்டியதுதானே? ஏன் எம்ஜிஆர் வாங்கி கொடுக்கலையா? திரு குண்டுராவ் அவர்களை சந்தித்து, அது கூட நான் படிச்சிருக்கிறேன், புத்தகத்தில் படிச்சிருக்கிறேன். திரு எம்ஜிஆர் அவர்கள் அங்க கர்நாடகாவில் அப்போதைய முதலமைச்சர் குண்டுராவ் வீட்டுக்கு போயிட்டு காலையில டிபன் சாப்பிட்டு தண்ணி குடிக்கலையா? இது புத்தகத்தில் படிச்சது. குண்டுராவ் அவர்கள், அண்ணா ஏன்னா தண்ணி குடிக்கலன்னு, நீ என் மாநிலத்துக்கு தண்ணி கூட நான் தண்ணியை குடிக்கிறேன். அவர் முதலமைச்சர். பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் இருக்கும்போது அங்க நிஜலிங்கப்பான் ஒரு முதல்வர் இருந்தாரு. கர்ம வீரர் காமராஜர் அவர்கிட்ட கேட்டு தண்ணி வாங்கி கொடுத்தாரு. அவர் முதலமைச்சர். ஒரு தண்ணிய வாங்கி கொடுக்க வக்கு இல்ல, வழி இல்ல. கூட்டணி என்ன கூட்டணி உனக்கு? இதுல வேற காங்கிரஸ்ல இருக்கிற அந்த பெருந்தகை அவர்கள் சொல்றாரு. யாரு? செல்வ பெருந்தகை. இங்க தமிழ் மாநிலத்தில் காங்கிரஸ் தலைவரா இருக்கிறவர், இந்த காவேரி தண்ணிய மத்திய அரசு தான் வாங்கி கொடுக்கணும். உங்க கட்சி தானே இருக்கு, நீ சொல்லி வாங்கி கூட. ஏன் அரசியல் பண்றீங்க? ஒவ்வொரு கட்சியும் அரசியல் பண்ணுது. எல்லா விஷயத்திலும் அரசியல் பண்ணாமல் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள், பெருந்தலைவர் காமராஜர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி கலைஞர், கேப்டன், மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள். அப்போ காவேரி தண்ணியை சரியான முறையில் ஏன் நீங்க உங்களால வாங்கி கொடுக்க முடியல? இன்னைக்கு நாடகம் பேசுறீங்க. ஒவ்வொருத்தரும் மத்திய அரசையும் ஆண்ட அதிமுகவை ஏன் குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க? இதெல்லாம் மக்கள் நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இந்த தமிழ்நாடு கேவலம் டாஸ்மார்க்ல வர்ற வருமானத்தை வச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. இவர் எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது ஒரு பேச்சு பேசுவாரு, ஆளுங்கட்சி தலைவரா ஆனதுக்கு அப்புறம் ஒரு பேச்சு பேசுவாரு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். உங்களுக்கே தெரியும், மின்சார உயர்வு அதிமுக ஒரு தடவை அறிவிச்ச உடனே மின்சாரம்னு சொன்ன உடனே சாக்கடிக்குது அப்படின்னு. அதே மாதிரி டாஸ்மார்க்க மூடு. இந்த கவர்மெண்ட் கேவலம் டாஸ்மார்க்ல அச்சீவ் பண்றானுங்க, டார்கெட் பண்றாங்க. தீபாவளி வந்தா 400 கோடி, பொங்கல் வந்தா 500 கோடி. தாய்மார்களுடைய தாலியா இருக்கிறானுங்க. டாஸ்மார்க் வருமானத்தில் இந்த அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு. குடிக்க சொல்றது அவன் தான், விற்க சொல்றது அவன் தான், 10,000 ரூபாய் ஃபைன் கட்டுறது சொல்றது அவன் தான். நான் நேரடியாக உன்னை பார்த்தேன். நான் தண்ணி அடிக்க மாட்டேன். அதாவது சென்னையில் நான் என் நண்பர்களோட போயிருந்தேன். அப்போ டாஸ்மார்க்ல
ஒருத்தர் வந்து தண்ணி அடிக்காரு பாவம், அவர் வந்து ஒரு பிளம்பர்னு வைங்களேன், காக்கி சட்டை போட்டு அழுக்கா ட்ரெஸ்ஸை போட்டு வந்து தண்ணியை போட்டு அங்கேயே வந்து வாங்கி டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு ஒரு டிவிஎஸ் குட்டி அதில் ஏறிட்டாரு. TN02 AW 3928 வண்டி நம்பர் வரைக்கும் சொல்றேன், போலீஸ் வேணா தேடி எடுத்துக்க. அந்த டிவிஎஸ் குட்டியில ஏறி போறாரு. நான் வந்து பார்க்குறேன், மஃப்டியில் ஒரு போலீஸ்காரர் இருந்து செல்போன்ல, ஆனால் இந்த TN02 AW 3928 டிவிஎஸ் குட்டியில ஒருத்தர் தண்ணி அடிச்சுட்டு வரானே. சரி என்னதான் பண்றாங்கன்னு பார்ப்போம். நானும் இந்த வண்டி எடுத்துட்டு பின்னாடியே போறேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பாமாயில் 25 ரூபா, சுகர் 25 ரூபா. எங்க அண்ணன் சொன்னார் பாருங்க, அவருக்கு தெரியல. ரேஷன் கடைக்கெல்லாம் போகணும். நான் போவேன், ரேஷன் கடைக்கு போவேன், இந்த பஸ்ல ஏறி அங்க போவேன். எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு அரசியல் இருக்கோம்னா தெரிஞ்சுக்கணும். அப்போ நான் பின்னாடியே போறேன். அங்க அப்படி நிக்கிறார் ஒருத்தர் போலீஸ்காரர், ஒரு 3 அடிக்கு வயிறு அப்படி வச்சு, நிப்பாட்டு, வாய ஊது, நீ தண்ணி அடிச்சிருக்க, 10,000 ரூபாய் ஃபைனை கட்டு. விற்க சொல்றது இவன் தான், குடிக்க சொல்றது இவன் தான், ஃபைனை கட்ட சொல்றது இவன் தான். டாஸ்மார்க் நிறுத்த மூடு டாஸ்மார்க். ஏன் டாஸ்மார்க் வச்சு நீ அரசாங்கத்தை நடத்துற? 1000 வயது இருக்கு அவனுக்கு. இதுக்கு முன்னாடி நடந்துச்சா? எப்ப வந்தது இந்த டாஸ்மார்க்? 1972 இந்த கலர் டிவி கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போதுதான் முதல்ல கல்லு கடையும் சாராய கடையும் வந்துச்சு. 67 உங்க தலைவர் அண்ணாதுரை இருக்கும் போது கூட சாராய கடை வரல. அதுக்கு முன்னாடி பெருந்தலைவர் காமராஜர் இருக்கும் போது வரல. பக்தவச்சலம் இருக்கும் போது வரல. குமாரசாமி ராஜா இருக்கும் போது வரல. ஓமந்தூரார் செட்டியார் இருக்கும் போது வரல. நீதான சாராயத்தை அது எப்படி சொல்றாரு தெரியுமா கலர் டிவி கலைஞர் அவர்கள்? அதாவது அதுக்கு ஒரு அவர் தான் பேச்சுல கில்லாடியாச்சு. 1970 கோயம்புத்தூர்ல ஒரு கூட்டம் நடக்கு. அந்த கூட்டத்துல சொல்றாரு, சுற்றி எரியும் நெருப்பு வளையத்திற்கு மத்தியிலே, சுற்றி வளையும் நெருப்பு வளையத்துக்கு மத்தியிலே எரியப்படாத கற்பூரமாக இந்த தமிழ்நாடு இருக்கின்றது. எப்படி? சுற்றி எரியும் நெருப்பு வளையத்திற்கு மத்தியில் எரியப்படாத கற்பூரமாக இந்த தமிழ்நாடு இருக்குதுன்னு சொல்லி அப்போது இருக்கிற மத்திய அரசுக்கு நெருக்கடி கொடுக்கிறார். எல்லா இடத்திலும் சாராய கடை இருக்கு, தமிழ்நாட்டில் சாராய கடை இல்லை, இல்லைன்னா எங்களுக்கு அதிகமா நிதி கொடு அப்படின்னு கேட்கிறாரு. அவங்க என்ன பண்றாங்க, எண்ணத்தையும் தொலைஞ்சு போ அப்படின்னு. இவர் 72 முதலாக தமிழ்நாட்டை குடிகார நாடாக மாத்தின பெருமை திரு கலர் டிவி கலைஞர் அவர்களுக்கு சாரும். அப்புறமா 1983 மே 23 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த சாராய கடையில பாக்கெட் சாராயமா ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சாராய கடையை டெண்டர் விட்டாங்க, பாட்டில்ல சாராயம் வந்தது. அதுக்கப்புறம் 1991 டாஸ்மார்க் அப்படின்னு வந்துச்சு. தமிழ்நாடு வாணிப கழகம், தமிழ்நாடு ஸ்டேட் கார்பரேஷன். அதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா 43 கணக்குகள் இருக்கு. 6800 ஒயின் ஷாப் இருக்குங்க தமிழ்நாடு முழுதும். 36,000 பேர் வேலை பார்க்கறாங்க இந்த ஒயின் ஷாப்ல மட்டும். பாட்டில் எத்தனை வகை இருக்கு தெரியுமா? டாஸ்மார்க்ல எத்தனை வகை பாட்டில் இருக்கு தெரியுமா? குறைந்த வகை சரக்கு 43, நடுத்தர வகை சரக்கு 49, உயர்ந்த வகை சரக்கு 128, 35 வகை பீர், 13 வகை ஒயின். இதெல்லாம் டாஸ்மார்க்ல இருக்கு. இதுல கொஞ்சம் குறைஞ்சாலும்
ஏன் குறையுதும்பா? எக்மோர்ல இதோட சென்னை எக்மோர்ல இதோட ஹெட் ஆபீஸ் இருக்கு. இதுல ஒரு பெரிய தமிழ்நாடு முழுவதும் ஒரு மண்டல மேலாளர் இருக்காரு. இது 5 பிரிவா பிரிக்கிறாங்க. திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், சேலம், சென்னை அப்படின்னு 5 மண்டலமா பிரிக்கிறாங்க. ஒரு 32 வருவாய் மேலாளர் இருக்கிறானுங்க. இவனுக்கு வேலையே சாராயத்தை அனுப்புறது, காசை வாங்குறது. இதுல பாட்டிலுக்கு 10 ரூபா வேற அடிச்சாங்க. அந்த 10 ரூபா செந்தில் பாலாஜி, அது உங்களுக்கும் தெரியும். 10 ரூபா பாலாஜி. அப்புறம் 12 மணிக்கு கரண்ட் போச்சு. சரக்கு தடை இல்லாம வருது. அது ஓசில கிடைச்சா பரவாயில்ல. மாசம் 1000 ரூபாய் மகளிருக்கு கொடுத்துட்டு அங்க 6000 ரூபாய் பிடிக்கிட்டு அடுத்த மேட்டருக்கு அது வரேன். மாசம் அதையும் பாருங்க, தகுதி வாய்ந்த பெண்களுக்கு 1000 ரூபாய். நீ எப்படி எங்க பெண்களை, தகுதி வாய்ந்த பெண்களை நீ எப்படி நிர்ணயம் பண்றது? அரசு எப்படி நிர்ணயம் பண்ற? நீ அன்னைக்கு தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்ன? அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபான்னு சொன்ன. இப்ப என்ன, நீ இப்ப எவ்வளவு கொடுக்குற? நீ 1 கோடியே சம்திங் தான் நீ கொடுக்குற. இன்னைக்கு 2 கோடியே 15 லட்சம் ரேஷன் கார்டு இருக்கு. 2 கோடியே 15 லட்சம் ரேஷன் கார்டு கூலிங்